தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர், இந்த அருமையான நாளுக்காக நன்றி. ஆண்டவர், உம்முடைய வார்த்தையை பேசுவதற்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. ஆண்டவர், நீர் பேசும். ஆண்டவர், இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர், இது எதுக்காக இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்துருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆண்டவர், நீரே பேசும். ஆண்டவர், யூ டேக் ஃபுல் கண்ட்ரோல். ஆண்டவர், இங்கே இருக்கிறவங்க யாரும் வெறுமையாக போகக்கூடாது. என்ன தேவைகள் இருக்கோ இந்த வார்த்தையை அவங்கள சுகப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும், அவங்கள வழி நடத்தட்டும். ஆண்டவர், மிகுதி வேலையை உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரையும் திரும்ப பார்க்குறது மிகவும் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் நம்ம நூறையிலேயே சாட்சிகளை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் ஆண்டவர் அற்புதமாக அழகாக செய்து முடிக்கிறதுக்கு வழிகளை திறந்து கொடுத்தார். ஸோ வந்தவங்களுக்கும் நன்றி, வராதவங்க நீங்கள் நிறைய ஜெபத்தில் இருந்தீங்க. உங்களுக்கும் அடுத்த தடவை நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் நிம்மதியாக நீங்கள் போயிட்டு வரலாம், மற்றவங்க போக கிடைக்காதவங்கெல்லாம். ஏன்னா பெரிய அது ஒரு கல்யாண வீடு மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் வேலை ஓடிக்கிட்டு அங்கேயும் எங்கேயும் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கர்த்தர் கிருபையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ போனால் உங்களுக்கு உண்மையாகவே நிம்மதியாக இருக்கும். உண்மையாகவே நல்லா ஆறுதலாக நிம்மதியாக ஜெபிச்சுட்டு வரலாம், ஒரு தொல்லை இருக்காது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் போயிட்டு வரணும். ஏன்னா நீங்கள் சாட்சியை கேட்டிருப்பீங்க, போயிட்டு வந்தவங்கள. அந்த கூட்டத்துலேயே அவ்வளோ நிம்மதியாக இருந்தேன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒன்றுமே அமைதியாக இருக்கிற நேரத்தில் இன்னும் எவ்வளோ அமைதியாக இருக்கும். ஸோ தேவனும் அதே மாதிரி தான் நிறைய நேரத்தில் என்ன பண்ணாராம், வென்ட் டு அ சாலிட்டரி பிளேஸ், அப்படியே அமைதியாக ஒரு தனியாக போயிடுவாராம். ஸோ அதனால் நமக்கும் அந்த நேரம் அந்த தனியாக போய் அந்த இடத்துல இருந்து ஆராதிச்சுட்டு வரணும். ஸோ குடும்பமாகவும் போங்க, தனியாகவும் போங்க. போயிட்டு அங்கே நமக்கு ஆண்டவர் ஒரு விஷன், ஒரு தரிசனத்தை மட்டும் கொடுக்குற. நமக்குன்னு பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சபை, நல்ல தரிசனம், அதே நேரம் நமக்குன்னு இடமும் கொடுத்து வச்சுருக்கிறாரு. எத்தனை சர்ச்சுக்கு ஒரு ஹாலிடே பங்களோ அந்த மாதிரி இருக்கும்ல, நமக்கு ஜெபிக்கவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு 100 ஏலியெல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறாரு. ஸோ கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். மிகுதி வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது, அதையும் ஆண்டவர் முடிக்கணும். அதே நேரத்தில் நிறைய பேருக்கு தெரியுமா தெரில, அம்மாவுக்கும் கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருந்தது, சிஸ்டர் எமிலி அவங்களுக்கு. பட் ஆனால் கர்த்தர் கிருபையில் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. நேற்று ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க, ரொம்ப முடியாமல் இருந்துச்சு அவங்களுக்கு. பட் ஆனால் இப்போ எல்லாமே கர்த்தர் ஓகே. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அவங்களாம் இழுத்துக்கிட்டதுன்னு தான் சொல்லணும். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ருந்துருக்காங்க, சுகர் ஏறி இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன தான் செய்யணும், ஆண்டவரை குறைவும் சொல்ல முடியாது, பிசாசையும் குறை சொல்ல முடியாது, நம்மளாம் இழுத்துக்கிறது இது. ஸோ அதனால் அவங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையில் ஜெபிச்சதுக்காக நன்றி. நேற்று 2:30-3 மணி வரையும் தூக்கமே இல்லை. ஏன்னா இதுவும் கால் அங்கே. பட் ஆனாலும் காலையிலேயே 6:30 மணிக்கு கால் வந்தது, எல்லாமே ஓகே, டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ கர்த்தருக்கு நன்றி. சில நேரம் இந்த மாதிரி நிலைமைகள் வரும், சூழ்நிலைகள் வரும். ஆண்டவர் நம்மளை அசையாமல், நம்ம சோர்ந்து போகாமல் வைப்பார். ஏன்னா நான் 1:30 வரையும் பிரசங்கம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு கால் வருது. எப்படி இருக்கும், சரி டக்குன்னு தூங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் தூங்காமல் அந்த நேரம் வரையும் வச்சுருந்துருக்கிறார் போல். எனக்கு தூங்கியிருந்தால் ஃபோனை எப்படியுமே நான் எடுத்துருக்க முடியாது. எனக்கு தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தைக்கு நம்ம செல்வோம். ஆண்டவர் எதுக்கு இந்த வார்த்தை கொடுத்தாருன்னு எனக்கு ஒரு 3 வாரமாக இந்த நான் வாசிக்கும் போது எனக்கு இந்த ரொம்ப ஹைலைட்டான ஒரு வார்த்தை. இதை நான் குட் ஃப்ரைடே ஈஸ்டரில் பேசுவோமேனு யோசித்தேன். பட் ஆனாலும் ஆண்டவர் இல்லை, திரும்ப எனக்கு அதே தான் மைண்டில் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ மத்தேயு 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ல் 22வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 27:22. யாராவது ஒருத்தவங்க மைக் கொடுத்து கொஞ்சம் நீங்கள் முன்னுக்கு வந்துடுறீங்களா? வாசிக்கிறவங்க கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுங்க. ஏன்னா ஒரு மைக் ஒன்று அவங்களுக்கு கொடுத்துருங்க பார்ப்போம். இங்கே வந்துடுங்க, அப்போ தான் கேட்கும் எல்லாருக்கும். ரைட். 27:22 வாசிக்கும் போது பிலாத்து அங்கே ஒரு கேள்வியை கேட்குறாரு. பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். போதும். கிறிஸ்து என்ற இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். What then shall I do with Jesus?
இந்த கேள்வி என்னை ரொம்ப அப்படி குத்துச்சு. இயேசுவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவரை வச்சு நான் என்னத்தை செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. இயேசுவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம பக்கத்தில் இயேசு இருந்தால் நம்ம அந்த கேள்வி கேட்போமா, இல்லை என்ன செய்வோம்? இவரை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்கிறது? ஸோ இன்றைக்கி இந்த கேள்வி தான் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னுக்கு நம்ம 19 வாசிக்கும் போது அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னான். இங்கேருந்து ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, எப்படி அவரை வச்சு ஒன்றும் பண்ணிடாது, அவர் விஷயத்தில் தலையிடாது, எதுவுமே சம்மந்தமே வச்சுக்காது அப்படின்றாங்க. ஐ ஹவ் நத்திங் டு டூ வித் இம். இப்போ இவங்க சொன்னோன்னே இவருக்கு என்ன செய்கிறது? இவரை வச்சு நான் என்ன செய்கிறது? ஒருத்தங்க ஒன்றுமே அவரை வச்சு செய்யாதுன்றாங்க, அவர் இதில் தலையிட வேணான்றாங்க. இந்த பக்கம் இவர் நான் என்னத்தை செய்கிறதுன்னு தெரியலாமல் தடுமாறுறேன். ஸோ 2000 வருஷம் ஆகி இன்னும் நமக்கு நிறைய பேருக்கு இதே கேள்வி தான் இருக்கும். இந்த இயேசுவை வச்சு நான் என்ன செய்கிறது? ஏன்னா நம்ம நினைப்போம், நான் கிறிஸ்தவனாக தான் பிறந்தேன், அதனால் நான் ஒரு கிறிஸ்தவன், இயேசுவை நல்லா தெரியும், இது ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி. இப்போ நம்ம ரஜினிகாந்தை தெரியும்னா நாங்கள் தெரியும்னு சொல்லுவோம். பட் ஆனால் அவரை நாங்கள் ஃபோட்டோ மாட்டிக்கிட்டு நாங்கள் எந்த நாளும் பேசிக்கிட்டு அப்படி இல்லை. கரெக்டாக? ஸோ இதே ஒரு கேட்டகரியில் என்ன பண்ணிடுவோம், சில நேரம் இயேசுவையும் வச்சுருக்கோம். ஏன்னா இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், இயேசுவை பற்றி தெரியும், ஆனால் இவரை வச்சு நான் என்ன செய்கிறதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நல்லா தான் ஆராதனைக்கு சண்டே நான் போயிட்டு தான் வரேன், அவ்வளோதான். சண்டே நம்ம போயிட்டு வரோம், இயேசுவை பார்க்குறோம், பேசுகிறோம், ஏதோ ஆராதிக்கிறோம். ஆனால் இவரை வச்சு நான் என்ன செய்கிறது? எத்தனை பேருக்கு இயேசுவை வைத்து நான் என்ன செய்வது என்றது ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க? என்னதாவது ஐடியா இருக்கா? இவரை வச்சு நான் என்ன செய்கிறது? இவர் எனக்கு அதை செய்வார், இதை கொடுப்பாரு, சமாதானத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், அதை கொடுப்பார். ஆனால் நான் என்ன அவரை வச்சு செய்ய போகிறேன்? அவரை நான் எனக்கு சும்மா அந்த சித்தாலயப்ப மாதிரி நான் அவரை வச்சுருக்கிறேன்னா, தலைவலி வந்தால் லைட்டாக அப்படி தடவிக்கிறது, 2 பேனடாலை போட்டுக்கிறது. இயேசுவை நான் எப்படி வச்சுருக்கிறேன்? இவரை வச்சு நான் என்ன செய்வது? அவர் எனக்கு ஒரு சித்தாலயப்ப மாதிரி இருக்கிறார், அவர் எனக்கு ஒரு பேனடாலாக இருக்கிறார், அவர் எனக்கு ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கிறார். இதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா பவுல் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு நல்ல தேவனை அறிந்த ஒரு மனிதன், கடவுளை பற்றி படித்த ஒரு மனிதன். அவ்வளோ பைபிளையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? வாசித்து முடிச்சிட்டாரு. ஆனால் ஆண்டவர் திடீர்னு தரிசனம் ஆகும்போது அவர் என்ன கேட்குறாரு? இது யாரு? ஹூ ஆர் யூ லார்ட்? அவர் கேட்குறாரு தமஸ்கஸில், என்ன நீ யார்? ஏன்னா அவருக்கு அடையாளம் தெரியலை. இவ்வளோ வசனத்தை வாசித்து அவருக்காக, தேவனுக்காக, கடவுளுக்காக வைராக்கியமாக இருக்கிற ஒரு ஆள், ஆண்டவருக்காக கொலைனாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட தப்பாக இவங்க பேசுகிறாங்க, ஆண்டவரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் இவருக்கு என்ன பண்ண இயேசுவை தெரியல. ஸோ இவ்வளோ பைபிளை வாசி இவ்வளோ வைராக்கியமாக இருந்த ஒரு பரிசேயர், ஒரு நல்ல கோத்திரத்திலிருந்து வந்த யூதனுக்கு இயேசுவை தெரியலை. யார் நீங்கன்னு கேட்குறாரு பவுல். யார் நீங்கன்னு கேட்குறாரு. நான் இவரை வச்சு என்ன செய்கிறதுன்னு கேட்குறார். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை? இவரை வச்சு நான் என்ன செய்வது? வாட் ஷல் ஐ டூ? அங்கிட்டு ஹூ ஆர் யூ லார்ட்? ஸோ உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி கேள்வி, இயேசுவை நீங்கள் எப்படி வச்சிருக்கிறீங்க? இயேசுவை நீங்கள் எப்படி வச்சிருக்கிறீங்க? நீங்கள் எப்படி அவரை பார்க்குறீங்க? நீங்கள் அவரை இந்த மாதிரி பார்க்குறீங்க? ஏன்னா சில நேரம் நமக்கு எதுக்கு இதை நான் கேட்குறேன்னா, நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவே நல்லாவே தேவனை அறிந்திருக்கிறீங்க, தேவனை துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, அதை உணர்ந்துருக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி கேட்ட சாட்சிகளே அப்படி தான். ஏன்னா அதை உணர்ந்து ருசித்து
அவரோட செய்கிற காரியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அற்புதமாக இருக்குல்ல. சிலவங்க நீங்கள் ருசிச்சுருக்கிறீங்க, ஆனால் அதே நேரத்தில் சிலவங்களை பார்க்க முடியுது அவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியலை, ஆண்டவர் யாருன்னு தெரியலை. இப்போ நான் சொன்னாலும் அவர் தான் இந்த உலகத்தையே படைச்சார்னு சொன்னாலும் அதை நம்ம வந்து ஒரு வார்த்தையாக போயிடும். புரியுதா? நான் சும்மா சொல்லலாம், அவர் தான் அவங்களை எல்லாரையும் படைச்சிருக்கிறார், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அவர் தான் படைச்சார், அவருக்கு நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும், இதெல்லாம் மாதிரி எல்லாம் சொல்லலாம். பட் உங்களுக்கு வந்து அது ஏதோ அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அது ஒரு படத்தில் தான். நமக்கு நடந்தால் ஒழிய நமக்கு வந்து அந்த உணர்வு இல்லை. எத்தனை பேர் நீங்கள் வந்து அவரோட பவர், அவரோட வல்லமையை நீங்கள் உணர்ந்துருக்கீங்க? இங்கே எத்தனை பேர் ஆண்டோட வல்லமையை உண்மையாக உணர்ந்துருக்கீங்க? ரைட், ஆண்டவர் என்னை தொட்டார், எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சார், எனக்கு இந்த சமாதானத்தை கொடுத்தாரு அப்படின்னு உணர்ந்தவங்க எத்தனை பேர் நம்ம இருக்கோம்? ஏன்னா உணரும் போது தான் நமக்கு என்ன ஆகும், அப்போ தான் நாங்கள் வந்து அப்படியே விழுந்து என்ன பண்ணுவோம், அதுவரே அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா அவருக்காக நாங்கள் வேலை செய்கிறதுக்கு கூட நம்மளை ஸ்டாப் பண்ணவே முடியாது, நம்மளை கொஞ்சம் இருங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நான் நூறேலியில் பார்த்தேன், இவங்கெல்லாம் வேலை செஞ்ச மாதிரி 2 மணி வரையும் தூங்கலை, விடிய கால 2 மணி வரையும் கச்ச 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 கச்சன்னு ரூம்லெல்லாம் பேச்சு. அங்கே நூறேலியில் சும்மா ஒரு சத்தமே பக்கத்து வீட்டுக்கும் கேட்கும். தூங்காமல் எல்லாம் ரூம் எல்லாம் ஏதோ அந்த கேம்புக்கு, யூத் கேம்புக்கெல்லாம் போனால் அப்படி தான் இருக்கும். உடனே வந்து எல்லாம் தூங்கினாலும் காலையில் எழும்பணும் 6 மணிக்குனாலும் ஏதாவது அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹாஸ்டல்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அப்படி தான் இருக்கும்ல. ஸோ தூக்கமே இல்லை, எல்லாம் ஜோக் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்க கதைகளை. அதே நேரத்தில் ஆனால் 6 மணிக்கும் எழும்புற இவங்க எல்லாம் வேலை, 4:30 5 மணிக்கு ஜெபம். தூங்கணுன்னு கூட அவங்களுக்கு தோணலை. ஏன்னா தேவனை ரசிச்சனால அவங்களுக்கு என்ஜாயிங், அவங்களுக்கு வந்து ஒரு களைப்பே இல்லை, டயர்டே இல்லை. சில நேரம் நம்ம கை காலெலாம் வலிச்சிரும் ஒரு நாள் வேலை செஞ்சாலும். அன்யூஷுவலாக வேலை செஞ்சாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு விதத்தில் வேலை செஞ்சுருக்கிறாங்க. சும்மா ஏதோ காலையில் போனால் 5 மணி வரையும் வேலை செஞ்சோம் அப்படி இல்லை, இது விடிய கால வரையும் வேலை. அன்றைக்கி பார்த்து அன்யூஷுவலாக அன்றைக்கி நமக்கு நூறேலியில் குளிர் வந்து 8 டிகிரிக்கு போயிடுச்சான். 8, நேற்றும் 9க்கு போயிருக்கு. நம்ம சாதாரணமாக ஏசியில் கூட 18 மேலே இருக்க மாட்டோம், ஆனால் 8 டிகிரியில் இருந்துச்சு, அவ்வளோ குளிரில். ஆனால் அதே நேரத்தில் காலையில் ஆனால் அப்படி வெயில், நல்ல கிளைமேட், மழையே இல்லை. ஸோ ஆண்டவரை ருசித்து அதை உணர்ந்ததுனால இவங்க வந்து அந்த அவனோட வல்லமையை பார்த்ததுனால இவங்களுக்கு எப்படி, இவங்களுக்குள்ளே அந்த அபிஷேகம் இருந்தனால இவங்களுக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுது. அந்த மோசே சொல்கிறார், அவங்களோட செருப்பு கூட தேஞ்சு போகலையா. 40 வருஷம் வனாந்திரத்தில் போகிறாங்க, செருப்பு கூட தேஞ்சு போகலை. பாருங்கள், நம்ம இவங்க செஞ்சாங்க, ஒரு களைப்பும் இல்லை. ஏன்னா தேவனை ருசித்ததுனால. அதனால தான் அவங்களுக்கு அங்கே வந்து அவ்வளோ சந்தோஷம். எனக்கே அவங்க வந்து பைபிளை வாசித்து அப்படி ஒரு பிரசங்கம் மாதிரி அவங்க எடுத்துட்டாங்க. அவ்வளோ ஆண்டவர் பாருங்க எப்படி ஒரு வெளிப்பாடு, ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுக்குறார், ஒரு பிரசங்கம் மாதிரி சொல்லிட்டாங்க. அதுதான் நாங்கள் இவரை வைத்து என்ன செய்வது அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நாங்கள் யாரை சூஸ் பண்ணுறோம், எப்படி நாங்கள் என்ன தீர்மானத்தை எடுக்கிறோம். ஏன்னா அவர்கிட்ட கேட்டோன்னா இவரை வச்சு என்ன செய்யறதுன்னா எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவரை கொன்றுங்க, குருசிஃபைன், அவளை சிறுவரை கொன்றுங்க. எவ்வளோ பெற்ற துக்கமான ஒரு காரியம். இயேசு நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம், அவரை கொன்றுங்கன்னு சொல்ல முடியுமா? மனசு வருமா அவரை கொன்றுங்கன்னு சொல்ல? ஆனால் இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தேவனை அறியவில்லை, அவங்களுக்கு புரியலை யாருன்னு அவர் அமைதியாக இருக்கிறாரு கேட்டுக்கிட்டு. இவரை
மத்தேயு நான் திரும்ப அதுக்கு போயிட்டேன். மத்தேயு 27 22 அந்த இடத்துல இவரை வைத்து என்ன செய்யணும்னா எல்லாம் கத்துறாங்க, இவரை கொன்றுங்க. இவருக்கும் தெரியும் இவங்க என்னதில்ல அவரை பிடிக்காதனால வெறுப்பில் தான் இவங்க சொல்கிறாங்க. பட் அவர் இஸ் இன்னசென்ட், அவர் மேலே ஒரு தப்பு இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். பிலாத்துக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவருக்கு ஒன்றும் பண்ண முடியலை. இவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. ரைட், பயங்கரமான ஒரு கொலைகாரனும் ஒரு ப்ரிசனில் இருக்கான், இவனை ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ சரி இவங்க என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணலாம்ல ரெண்டுத்துக்கும் நடுவில். ரைட், இங்கே ஒரு நல்ல மனுஷன், ஒரு தப்பும் பண்ணாத ஒரு ஆள் இருக்கான், இப்போ பயங்கர ஒரு கொலைகாரன் இருக்கான். யாரை சூஸ் பண்ணுறாங்க இவங்க? அவனை விடுங்கன்றான். எப்படி ஒரு நியாயமே இல்லாமல் சொல்ல முடியுதுல்ல? நியாயமே இல்லாமல் ஒரு தப்பே பண்ணாத ஒரு ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, நமக்கு தெரியும் இவர் தப்பு பண்ணலை, இவர் ஒன்றுமே செய்யலைன்னு, ஆனாலும் ஒரு கொலைகாரன், அவன் பயங்கர நிறைய தவறுகளை பண்ணியிருக்கிறான், ஆனாலும் அவனை விடுங்கன்னு சொல்கிறாங்க. த சாய்ஸ். ஏன்னா எலியாவும் அதே மாதிரி தான் ஜனங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் மேக் யூ ஹேவ் டு சூஸ். நீங்கள் இவரா ஆண்டவரா பாலான்னு யாரை ஆராதிக்க போகிறீங்க என்று நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நமக்கு அந்த ரெண்டு ஒப்பீனியனுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு தவிர்ப்போம். ஏன்னா ஆண்டவரை பின்னுக்கு போனால் நாங்கள் அவருக்கு உண்மையாக இருக்கணும், அவர் சொல் பேச்சை கேட்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். பட் ஆனால் எங்களுக்கு என்ன, அதுவும் தேவை. சில நேரம் இதுவும் தேவை, அதுவும் தேவை. இதுலேயும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கணும், அதுலேயும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கணும். வேறு வழி இல்லைல்ல, நம்ம உலகத்தையும் சந்தோஷப்படுத்த வேண்டியதுதான். ஸோ உலகத்துக்காக நாங்கள் என்ன பண்ணிடுவோம், அதுலேயும் நாங்கள் காலை வச்சிடுறோம். தேவன் அதுதான் ஹீப்ரூஸ் சாப்டர் 6 எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-6 வாசிக்கும் போது, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பாருங்க, தேவனை ருசிச்சு இவங்க எல்லாமே பார்த்து நல்ல ஆண்டவரை தெரியுமா, தெரிஞ்சு இவங்க திரும்பவும் போயிட்டு பண்ணால் என்ன பண்ணுறாங்களா, ஆண்டவரை திரும்பவும் சிலுவையில் அறைகிறார்கள். ஸோ தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை நாங்கள் திரும்ப செய்யும்போது, தெரிஞ்சே செய்யும்போது, அதுவும் இது தவறு, இது தேவனுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் நாங்கள் அதை செய்யும்போது என்ன பண்ணுறோமா, திரும்பவும் அவரை சிலுவையில் அறைகிறோம். அதே நேரத்தில் இவங்களை திரும்ப நாங்கள் என்ன பண்ண முடியாதான், we can't rescue them. It's impossible னு இருக்கு இங்கிலீஷில் வாசிச்சா. It's impossible for those who have once been enlightened. இம்பாசிபிள்னா அவங்களே சான்ஸே இல்லாத மாதிரி. ஏன்னா இவங்க தேவனை அறிஞ்சிருக்கிறாங்க, ருசிச்சிருக்கிறாங்க, எல்லாம் தெரியும் ஆண்டவரை பற்றி, ஆனால் யார் இவருன்ற மாதிரி இருக்கிறாங்க. சில நேரம் நமக்கு இடைஞ்சலாக இருக்கும், இவர் நம்ம பின்னுக்கே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இயேசு ஏன்டா கொஞ்சம் அந்த ரூமில் இருங்க அப்படின்றோம். ஏன்னா நாங்கள் பண்ணுற வேலைக்கு நம்ம பக்கத்தில் இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், கில்ட்டியாக இருக்கும். நாங்கள் பண்ணுற இன்றைக்கி ஒரு நாள் ஆண்டவர் இந்த இதுக்கு மட்டும் வராதிங்க, நீங்கள் நான் இந்த போகிற இடத்துக்கு மட்டும் வராதிங்க. அப்படியா? ஆண்டவர் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வீட்டில் வச்சுட்டு போகலாம். சிலவங்க ஆண்டவரை சர்ச்சிலே வச்சுட்டு போவாங்க. நம்ம பைபிளை சர்ச்சில் வச்சுட்டு போகிற மாதிரி ஆண்டவர் இங்கே வர வீட்டுக்கு அது இங்கேயே வச்சுட்டு போவோம். ஏன்னா அங்கே வந்தால் நாங்கள் பண்ணுற எல்லா கூத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், நாங்கள் பேசுகிற எல்லா வார்த்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பார், எங்கள் மனசில் ஓடுறது எல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுறோம்,
அவர் அங்கேயே நீங்கள் இருந்துக்கங்க. ஏன்னா அதில் ஹீப்ரூ 10ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸில் 10ஆம் அதிகாரம் 26, 27 அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தலாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். பாருங்க, இதுக்கு மேலே திரும்ப தெரிஞ்சே நாங்கள் செய்யும்போது இதுக்கு இன்னொரு பலி இல்லையா? இப்போ என்ன ஆயிடுது? திரும்ப இதுக்கு ஒரு சான்ஸ் இல்லாத மாதிரி ஆயிடுது. ஏன்னா தேவனை அறிந்து திரும்ப நாங்கள் என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒரு நாள் கூத்துக்காக நாங்கள் என்ன பண்ணிடுறோம்? பாதத்தை பண்ணி விடுறோம். ஒரு நாளுக்காக நாங்கள் சில நேரம் தேவனை அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுவோம், அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிடுவோம். இல்லைன்னா தெரிஞ்சு அதில் என்ன இருக்குது அப்படின்றோம். அதுதான் ஆண்டவரை இவரை வைத்து நான் என்ன செய்வதுன்ற மாதிரி, இவர் யாருன்னு நமக்கு தெரியாததுனால தான் அந்த மாதிரி பண்ணிடுறோம் சில நேரம். அதை பண்ணிவிட்டு நாங்களே ஜஸ்டிஃபையும் பண்ணோம். அது பிரச்சனை இல்லை, ஒரு நாள் தானே அப்படி. இப்போ இதுக்காக தான் சரி நான் என்ன செய்யணும்? வாட் ஷல் ஐ டூ, வாட் ஷல் வி டூ, நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு வந்த பிறகு இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் வந்து என்ன நான் செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போஸ்தலர் 2:37 வாட் ஷல் வி டூ. இப்போ நாங்கள் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் ஆண்டவரை அரைஞ்சிட்டாங்க, எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாங்க. இப்போ பேதுரு போயிட்டு அங்கே பிரசங்கம் பண்ணி சொல்கிறார், இவர் ஆண்டவர் திரும்ப உயிர் தெழும்பிட்டார். நீங்கள் அவரை சிலுவையில் போட்டீங்க, ஆனாலும் அவர் உயிர் தெழும்பிட்டார். இப்போ எல்லாம் அழுகிறாங்க, கவலைப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாங்க. வாசிங்க 37. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகிய பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நாங்களும் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? நான் செஞ்சிட்டேன் தெரியாமல் இதை தப்ப. ஆண்டவரே நான் இதை செய்யக்கூடாது, இதை செய்துட்டேன். நாங்கள் சொல்கிறோம், இங்கே இருக்கிற யாரும் நம்ம பெரிய பாவங்களெல்லாம் செய்கிறதில்ல. பட் ஆனால் இருதயத்தில் தான் நம்ம நிறைய காரியங்கள் செஞ்சுக்கிறோம். இருதயத்தில் செய்கிற பாவங்கள் தான். இல்லை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கறதில்ல, நேரத்தை கொடுக்கறதில்ல, அவர் நமக்கு அழைத்த நோக்கத்தை செய்வதில்லை. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க தேவனை என்றைக்கு நீங்கள் அறிஞ்சிங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் எல்லாருமே என்னது? தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஸோ நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை நாங்கள் செய்யாமல் இருக்கிறதே என்ன பண்ணுறோமா? தேவனை அறியாததுனால தான் நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம். தேவனை அறிந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம்? அவனோட மகிமையை பற்றி நாங்கள் சொல்லுவோம். தேவன் ஆண்டவரை தெரியலைன்னா நாங்கள் அதை செய்யவும் மாட்டோம், சொல்லவும் மாட்டோம். தெரிஞ்சிருந்தா நம்ம சொல்லுவோம்ல. ஏன்னா நம்ம ருசிச்சிருந்தா நான் சொல்லுவேன்ல, இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குது, இந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருக்குது, இந்த இடத்துக்கு போகாதீங்க, இங்கே சாப்பாடு நல்லா இல்லை. நாங்கள் ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுப்போம். யாருக்காவது நம்ம சொல்கிறோமா? அதுதான் தேவன். நேற்று நாங்கள் எல்லாருமே இந்த இடத்துல நாங்கள் வாசித்த வாலிபர்கள்லாம் வந்திருந்தாங்க நிறைய பேர். உண்மையாக எபேசியரை பற்றி, எபேசியர் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 6ஆம் அதிகாரம் வரையும் வாசித்து அழகாக ஒரு அதிலிருந்து அவங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்து நேற்று அவங்க ஷேர் பண்ணாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு பேசின காரியங்கள் எல்லாம். ஸோ தேவன் அழகாக இங்கே இருக்கிற வாலிபர்களை மட்டும் இல்லை, நான் அதான் சாட்டர்டேஸ் நீங்கள் எல்லோரும் வரணும். ஏன்னா நாங்கள் இப்போ வந்து சேலஞ்சு வந்து மத்தேயு கொடுத்துருக்குறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துலேருந்து 28 வரையும் வாசித்து முடிக்கணும்னு. ஸோ 28 இதையும் நினைக்கிறேன் 5 நாளில் இவங்க முடிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரம் தான் நீங்கள் வாசிக்கணும். 5 வாசிச்சிங்கனாலே ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு அரை ஹவர் கூட 1 ஹவர் தான் எடுக்கும் மேக்ஸிமம். ஒரு நாளைக்கு 1 ஹவர் தான், ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். மத்தேயு அதுக்கடுத்தது மார்க்லாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் சின்னது, அது அதனால் ஈஸியாக இருக்கும். ஸோ வேதாகமத்தை வாசிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது. ஏன்னா நான் எத்தனையோ தடவை இங்கே நான் வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் வசனத்தை வாசிங்க 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 வாசிங்க, பைபிளை வாசித்து முடிங்க. ஏன்னா தேவனை
தெரியும்னு சொல்கிறோம், இவர் யாருன்னு தான் கேட்குறோம். ஏன்னா வார்த்தையே தெரியாட்டி, ஏன்னா இதுதான் மேனுவலில் ஹவு டு நோ ஜீசஸ். ஆண்டவரை பற்றி தெரியுமான்னு கேட்டால் தெரியும். ஏன்னா பைபிளை வாசிச்சிருக்கீங்களா? இல்லை. வாசித்து முடிச்சிருக்கீங்களா? இல்லை. பைபிளே வாசித்து முடிச்சதில்ல, நீங்கள் எப்படி ஆண்டவரை பற்றி தெரியும்னு சொல்கிறீங்க? ஸோ பேசிக் சாதாரண ஒரு கேள்வி. ஸ்கூலுக்கு போனால் கூட நாங்கள் 10 வருஷம் ஸ்கூலுக்கு போகிறோம். காலேஜுக்கெல்லாம் போய் முடிக்கும்போது எத்தனை வயசு வரையும்? 18 வயசு வரையும் படிக்கிறோம். சிலவங்க அதுக்கு மேலே 20, 22 வரையும் படிக்கிறாங்க. ஆனால் பைபிளை படிச்சிங்களா? இல்லை. உங்கள் படிப்பெல்லாம் என்ன பண்ணும்? உலகத்தில் மட்டும்தான் வேலை செய்யும். பரலோகத்தில் வேலை செய்யுமா? வேலை செய்யாது. எல்லாம் நல்லா படிச்சிருக்கோன்னு சொல்லலாம், ஆனால் பைபிளை வாசி முடிச்சிங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அன்றைக்கி மார்க் வந்து சொல்கிறாரு, நீங்கள் சொல்லி சொல்லி நான் எப்படியோ வாசி முடிச்சிட்டேன் அப்படின்னாரு பைபிளை. சந்தோஷமாக இருந்தது, எப்படியோ வாசி முடிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் வாசிக்கணும். தேவனை இன்னும் அறியவில்லை, இன்னும் தெரியலை நிறைய பேருக்கு. நம்மள தெரியும்னு சொல்கிறோம், ஆனால் தெரியலை. தெரியும் ஆண்டவரை, ஆனால் பிலாத்து மாதிரி தான் தெரியும். அவர் மாதிரி தான், வெறும் நல்ல மனுஷன், வெறும் நீதிமான். வைஃபும் மெசேஜ் அனுப்புகிறாங்க, அவர் நல்ல மனுஷன், அவரோட எந்த சம்பந்தம் வச்சுக்காதீங்கன்னு. அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கோம், அவரோட தலையிடாமல் வச்சுக்குவோம். சண்டே மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம், அதுக்கு மேலே தலையிட தேவையில்லை. ஏன்னா வாசிக்கவே இல்லையே, எப்படி நமக்கு ஆண்டவரை தெரியும்? ஸோ இதுதான் நமக்கு அந்த எபேசியரில் நேற்று நாங்கள் வாசிக்கும் போது வாட் ஷல் ஐ டூன்னு கேட்கும்போது, நான் ஆண்டவர் அழகாக அதில் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அந்த 3லிருந்து 8 வாசித்தேன். எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறார் என்றது. எஃபீசியன்ஸ் சாப்டர் 1 verse 3 to 8 வாசி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றம் முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் தமக்கு தந்தவர்கள் தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஆமென். இங்கிலீஷில் வந்து that he lavished on us அப்படின்னு இருக்கும். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய கிருபையும் அவருடைய the wisdom and understanding that he has lavished on us. இதை வாசிக்கும் போது தான் நான் வென்ஸ்டே மெசேஜ் கொஞ்சம் பேர் இங்கே இருந்தீங்க, நிறைய பேர் இங்கே இருக்கலை. பட் அதில் ஒரு சின்னதாக நான் டச் பண்ணணும்னு அதை விருப்பம். ஸோ ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறார், இவ்வளோ செய்ததுக்கு பிறகும் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை குறித்து நான் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நமக்கு லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நாங்கள் 1லேருந்து அந்த 16, லூக் சாப்டர் 15 1 to 6 அந்த 11 to 16 வாசிக்கும்போது தமிழ் பைபிளில் வந்து அது எல்லாருக்கும் கெட்ட குமாரன். எத்தனை பேருக்கு தெரியும் கெட்ட குமாரன்ற கதை? கெட்ட குமாரன்ற கதை தெரியும் நிறைய பேருக்கு. அதை பற்றி நம்ம வாசிச்சிருக்கோம். ஆனால் இதை இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த ப்ராடிகல் சன் அப்படின்னு இருக்கும். இந்த வேர்ட் ப்ராடிகல் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் மீன்ஸ் அப்படியே எக்ஸ்ட்ராவகன்ட், அளவுக்கு அதிகமாக வீணாக்குவது, தேவையில்லாமல் வீணாக்குவது, அனாவசியமாக செலவழிக்கிறது, அப்படி தான் இருக்குது. ப்ராடிகலோட மீனிங் வந்து அனாவசியமாக வீணாக்குறது, தேவையில்லாமல் செலவழிக்கிறது இது. ஸோ தமிழில் அதை பார்க்கும்போது எப்படின்னா ஊதாரித்தனமாக வேஸ்ட் பண்ணுறது, அனாவசியமாக இது. அப்போ இதை நான் வாசிக்கும் போது இந்த மகன் என்ன பண்ணுறான்,
சொத்தை கேட்குறான், போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சிடுறான். அழிச்சதுக்கு பிறகு இவன் என்ன பண்ணுறான், திரும்ப இவனுக்கு உணர்வு வருது, ஒன்றுமே இல்லை. இப்போ எங்கே இருக்கிறான், பன்னிக்கு வளர்க்குற இடத்துல இருக்கிறான். அந்த பன்னிக்கு போடுற சாப்பாடு சரி சாப்பிட்லாமான்னு, அதை சரி நம்ம சாப்பிடுவோமான்னு யோசிக்கும் போது இவனுக்கு மைண்டில் வருது, ஐயோ எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரங்க கூட நல்லா சாப்பிடுவாங்களே, வேலைக்கு இருக்கவங்க கூட நல்லா இருப்பாங்களே, நான் இப்படி இங்கே சாப்பாடு இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு. அப்போ இவனுக்கு உடனே இவன் பிளான் பண்ணுறான், ஆண்டவருக்கு நான் போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட என்ன சொல்ல போகிறேன், நான் போய் பேச போகிறேன், நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன், நான் உங்கள் பாவம் செஞ்சுட்டேன்னு, நான் உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனா சரி நான் இருக்கிறேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு. இவர் எல்லாம் ரியர்ஸ் பண்ணிட்டு வராரு. ஆனால் அந்த தூரத்தில் வந்து நிற்கும் போது இவர் என்ன பண்ணுறாரு, இந்த அப்பா அவனை பார்த்தோன்னே ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாரான். தூரத்தில் பார்த்தோன்னே ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாரான். பாருங்க, தூரத்தில் பார்த்து அவனை ரெக்கக்னைஸ் பண்ணணுன்னா இந்த அப்பா என்ன பண்ணணும், எதனாலும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் வெளியில். இவன் எப்போ திரும்பி வருவான், இவன் எப்போ என் பக்கம் என் மகன் திரும்பி வருவான்னு இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். அப்போ இவர் தூரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, ஓடி போய் கட்டி பிடிச்சாராம். ஓடி போய் கட்டி பிடிக்கணுன்னா என்ன பண்ணணும், ட்ரெஸ் எப்படி இருக்கணும், நல்ல ட்ரெஸ். இந்த அவர் வந்து பணக்கார ஒரு மனுஷன், பெரிய அங்கி போட்டிருப்பார். சாரி போட்டுக்கிட்டு ஓட முடியுமா சொல்லுங்கள், சாரி ஒன்று போட்டுக்கிட்டு ஓட முடியுமா? அந்த மாதிரி ஒரு அங்கியை போட்டுக்கிட்டு ஓடணுன்னா என்ன பண்ணணும், ட்ரெஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு தான் ஓடணும், வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு தான் ஓடணும். ஓடி போய் கட்டி பிடிச்சான். அங்கே கட்டி பிடிச்சதுக்கு மட்டும் இல்லை, இவன் உடனே பார்த்தோன்னே என்ன பண்ணுறான், இவர் சொல்கிறாரு நான் இப்படி பண்ணிட்டேன், இதை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவரோட பதில் என்ன தெரியுமா இருக்குது, அதுக்கு நான் சொன்னதுக்கு பதிலே இல்லை. அவரோட பதில் உடனே மாடை வெட்டுங்க, ஆடை வெட்டுங்க, டக்குன்னு ட்ரெஸ்ஸை கொண்டு வாங்க, மோதிரத்தை கொண்டு வாங்க, இதை செய்வோம். அதை வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுந்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். இங்க பாருங்க, இவன் வர்றான், இவன் சொல்கிறான் இவன் பிரச்சனைகளை, இவன் செஞ்ச பாவங்கள் தப்பு எல்லாத்தையும் சொல்கிறான். ஆனால் அதுக்கு பதில் இருந்துச்சா? நம்ம அப்பா அப்படி தான் இருக்கிறார் ஆண்டவர். நம்மளை வந்து ஒரு நாள் அந்த இன்னும் அந்த குற்றத்தை வந்து அவரை பற்றி தப்பு பண்ணிட்டேன் அதனால நான் அவர் கேள்வியே கேட்கலை, அந்த தப்பை கேள்வியே கேட்கலை, ஏன் இதெல்லாம் செஞ்சேன்னு கேட்கலை. இனி நான் உன்னை மெதுவாக தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு கொண்டு வர போகிறேன், நீ இவ்வளோ கொஞ்ச நாளைக்கு வெளியில் இருந்துக்கன்னு சொல்லலை. கொஞ்சம் டைம் எடுத்து அவனுக்கு அட்வைஸ் கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து அவனை புல்லுக்கு கொண்டு வரல. உடனே என்ன பண்ணுறாரு, அதை பற்றி எதுவுமே கேட்கலை, அவன் செஞ்சது எதுவுமே கேட்கலை. ஏன்னா அவன் உணர்ந்து திரும்ப வந்தது தான் அவனுக்கு பெரிய ஒரு விஷயம். தேவன் அந்த அளவுக்கு இந்த இடத்துல இந்த ப்ராடிகல் ஃபாதரை தான் நம்ம பார்த்தோம். என்ன, இந்த ஒரு அப்பாவுடைய இங்கே நம்ம ஆண்டவருடைய அனாவசியமான ஒரு செயல், எக்ஸ்ட்ராவகண்ட். ஏன்னா இது வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா இஸ் நாட் வர்தி, இவன் அதுக்கு தகுதியே இல்லாதவன், இவன் ஒரு ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு ஆளாயிட்டான். ஒரு உடஞ்ச பாத்திரத்துக்கு நம்ம போயிட்டு செலவழித்து வாங்குவோமா? ஒரு கிழிஞ்ச ஹேண்ட்பேக் போய் வாங்குவீங்களா? இல்லாட்டி ஒரு பிஞ்சு போன ஒரு செருப்பை மட்டும் வாங்குவோமா? நம்ம வாங்க மாட்டோம்ல. அப்படி தேவையில்லாமல் இதில் வீட்டில் போய்ட்டு நீ இது அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஒன்று வாங்கினீங்கன்னா வீட்டில் உங்களை எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அதான் உனக்கு இவ்வளோ செருப்பு வச்சுக்கிட்டு எதுக்கு இன்னொரு செருப்பு வாங்குற, இல்லாட்டி இத்தனை சாரி வச்சுக்கிட்டு எதுக்கு இன்னொரு சாரியை வாங்குற, இல்லைன்னா ஏற்கனவே உனக்கிட்ட இது இருக்கும்போது எதுக்கு இதை வாங்குற, அனாவசியமாக செலவழிக்கிற, தேவையில்லாமல் செலவழிக்கிறன்னு நம்மளை சொல்லுவாங்க. ஆண்டவரும் அதே மாதிரி தான். ஏன்னா அவங்க அண்ணங்காரன் பார்த்தோன்னு என்ன சொல்கிறான், நான் இவ்வளோ நாள் உங்களோட இருக்கிறேன், எனக்கு நீங்கள் ஒரு ஆடு கூட வெட்டலையே,
ஒரு ஆடு கூட எனக்கு வெட்டல, ஆனால் இவனுக்கு வெட்டுறீங்களேன்னு. அப்படின்னா அது என்ன? ஒரு ஒன்றுத்துக்கு உதாத ஒரு ஆளுக்கு போயிட்டு ஆண்டவர் செலவழிக்கிறார். அனாவசியமாக தேவையில்லாத ஒரு மனுஷனுக்கு செலவழிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வன் தான் நமக்கு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் நமக்கு இருக்கிறார். எவ்வளோ நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், எவ்வளோ நாங்கள் அவர் இப்படி ஒரு அப்பாவை வச்சுக்கிட்டு நாங்கள் சில நேரம் இவரை வச்சு நான் என்ன செய்கிறதுன்னு கேட்டுட்ருக்கோம். இவரை வச்சு நான் என்ன செய்வது? இந்த அளவுக்கு நான் என்ன பண்ணாலும் நான் ஒரு தடவை தான் மன்னிப்பு கேட்டு நான் அவர்கிட்ட வரணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தூரத்துலேருந்து இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாரு நான் இப்போ வருவேன்னு. நான் வந்தோடனே என்ன பண்ணுறாரு, நான் கிட்ட வரதுக்கு முன்னே அவர் ஓடி வந்து நம்மளை காப்பாற்றிடுறார். அவர் நம்மளை வந்து நீ கொஞ்ச நாள் வேலை செய்யணும், நீ மரத்தை சுற்றணும், தண்ணி ஊற்றணும், இத்தனை படி ஏறணும், எதுவுமே நம்மக்கிட்ட கேட்கல. ஜஸ்ட் உணர்ந்து வா, ஜஸ்ட் ரிப்பெண்ட், ஜஸ்ட் டேர்ன் பேக். நீ யாருன்னு இவ்வளோ நாள் நமக்கு ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அவர் நம்மக்கிட்ட கேட்குறது ஜஸ்ட் ரிட்டர்ன். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி தேவனை நாங்கள் உணர்ந்துட்டோம். இப்போ நாங்கள் வாட் ஷால் வி டூன்னு தெரியும். நாங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வர வேண்டியது தான் எங்கள் வேலை. ஆண்டவர்கிட்ட திரும்ப நாங்கள் வரணும். அவர் உங்களை எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிற ஒரு தெய்வன் நமக்கு இருக்கிறார். நாங்கள் என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். பட் ஆனால் அதே நேரத்தில் தெரிஞ்சு நாங்கள் செய்யவும் கூடாதான். தெரிஞ்சு அவரை சிலுவையில் நாங்கள் அறையக்கூடாது. இப்போ நான் வேறு என்ன நான் பண்ணணும் அப்படின்னு இன்னொருத்தர் ஒரு பணக்கார ஒருத்தர் வந்து ஒரு கேட்குறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இப்போ நான் என்ன பண்ணணும்? சரி, நான் எல்லாமே நான் நல்லா உங்களோட நீங்கள் சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படுகிறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன். லூக் 10:25 வாசிக்கும் போது, அப்பொழுது நியாயாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் ஒரு கமாண்ட்மெண்ட் சொல்கிறாரு, நான் அதை எல்லாமே செய்கிறேன் அப்படின்ட்டார். ஆனால் இவருக்கு நான் பயங்கர பணம் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம். இப்போ என்ன சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் விற்றுட்டு, எல்லாத்தையும் விற்ற பணத்தை என்ன பண்ணிடுவான், கொடுத்துட்டு ஏன் பின்னே வான்றார். அதை வாசிங்க. அவர் அவனை நோக்கி அது எல்லாத்தையும் அடுத்தது வரும். அதற்கு அவர் நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெண்ணிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவரை நோக்கி, நீதிமானாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில். இல்லை கொஞ்சம் இருங்க. மார்க் சாப்டர் 10 வாசிங்க. மார்க் 10:22. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடைந்து துக்கத்தோடு. அதுக்கு முதல் வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாய் இருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு என் சிலுவையும் எடுத்துட்டு என் பின்னே வா. கேரி மை கிராஸ், டேக் மை கிராஸ். ஏன்னா இந்த ஒரு குறை தான் நம்மக்கிட்ட இருக்கான். என்ன குறை? நம்ம நிறைய வேறு இதுகளை பிடித்து கொண்டு இருக்கிறோம். தேவனை பிடிக்காமல், அவரோட சிலுவையை பிடித்து கொண்டு நாங்கள் போகாமல், சில நேரம் நம்ம உலகத்தின் காரியங்கள், நம்ம குடும்பம், நம்ம படிப்பு, நம்ம வேலை, இதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் சில நேரம்
அதை எல்லாத்துல மத்தியிலும் சிலவங்க மட்டும்தான் ஊழியத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறோம். நான் சொல்லல எல்லாருமே ஏதாவது ஒரு ஊழியத்தில் நீங்கள் இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி இந்த சர்ச்சில் இருக்கவே மாட்டோம். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க மாட்டேன். தேவன் அவர் உங்களுக்காக என் பிள்ளை அப்படின்னு எடுத்திருக்கிறனால தான். ஆனால் நாங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம்? ஏன்னா நான் ஏதாவது செய்யணும். ஏன்னா யோசுவா என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நானும் என் வீட்டாரமும் கர்த்தரையே சேவிப்போம். இன்றைக்கி எத்தனை பேர் நாங்கள் சொல்லலாம், நானும் என் வீட்டாரமும் கர்த்தரையே சேவிப்போம்? எத்தனை பேரோட குடும்பத்தில் நீங்கள் சொல்லலாம், என் குடும்பத்துமே ஆண்டவரை சேவிக்குது, என் குடும்பத்தில் யாராவது ஆண்டவருக்காக சேவை செய்கிறார்கள்? எத்தனை பேருக்கு அதை சொல்ல முடியும்? என் குடும்பத்தில் யாராவது நாங்கள் ஆண்டவருக்கு ஏதாவது நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம செய்யணும். அதுதான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். சுவிசேஷத்தை சொல்லணும், தேவன் செய்த நன்மைகளை சொல்லணும். ஏன்னா நமக்குள்ளேயே தான் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒன்று நாங்கள் ஏதாவது என்ன பண்ணணுமா, நாங்கள் தான் செய்ய முடியாட்டியும் செய்கிறவங்களுக்கு சரி உதவி செய்யணும். ஏன்னா ஆண்டவர் ஒரு இதில் சொல்கிறாரு, மார்க்கில் ஜஸ்ட் ப்ரிப்பேர் த போட் ஃபார் மீ அப்படின்றாரு. எனக்காக அந்த படகை ஆயந்தம் பண்ணி வைங்க அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க சீஷர்கள், அவர் பிரசங்கம் பண்ணணும், டக்குன்னு அங்கே நின்று ஆயத்தம் பண்ணுறாங்க. ஸோ வி நீட் சம்படி டு ப்ரிப்பேர். ஏன்னா தேவன் பிரசங்கம் பண்ணும்போது, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறாரா, ஒரு ஊழியக்காரர் செய்யும்போது மற்றவங்களுக்கு சில நேரம் என்ன பண்ணோம், உதவியாளர்கள் தேவை. ஸோ நாங்கள் யாராவது என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு உதவியை நாங்கள் செய்யணும். அந்த போட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கும், இல்லை அதுக்குரிய தேவைகள், அதில் பண தேவைகள், எதையாவது நாங்கள் செய்யணும். ஏன்னா நாங்கள் தேவனை தேர்ந்தெடுத்தால் அவருக்கு கீழ்ப்படியணும். இன்றைக்கி நாங்கள் ஆண்டவரை தெரியும், ஆனால் இவரை வச்சு என்ன செய்யணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறோம். ஆண்டவரை இயேசு எனக்கு தெரியும், ஆனால் இவரை வச்சு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் அவங்கக்கிட்ட கேட்குறதெல்லாம் இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். கிறிஸ்துவம் என்றது ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு தொடர்பு. உங்கள் குடும்பம் எப்படி, நீங்கள் எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, நல்ல ஒரு தொடர்பு இருக்குது. என் புருஷன் மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். குடும்பத்தில் நமக்கு எப்படி நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களோட இருக்கு, அதே இது தெய்வனோட இருக்கா? ஆண்டவருக்கு நாங்கள் நேரத்தை கொடுக்குறோமா, நாங்கள் ஜெபிக்கிறோமா, பைபிள் வாசிக்கிறோமா, அவருக்காக நாங்கள் ஊழியத்தை செய்கிறோமா? நான் மிகவும் உண்மையாகவே சந்தோஷப்படுறேன், இந்த சபையில் இருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. சிலவங்க இறங்கி வேலை செய்கிறாங்க, சிலவங்க ஏதாவது கையில் இருக்கிறத கொடுக்குறாங்க, சிலவங்க ஊழியத்துக்கு போகிறார்கள். ரொம்ப நம்ம சபை உண்மையாகவே அது கொடுத்து வச்ச ஒரு சபையாக இருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் நீங்கள் இன்னும் எதுலேயுமே நான் எதுலேயுமே நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஆனால் ஆண்டவருக்கு சொல்ல, நான் எதுலையாவது ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்க, ஏதாவது ஒரு காரியத்தில் பயன்படுத்துங்க. ஏன்னா இல்லாட்டி என்ன ஆயிடுதுன்னா, உங்களுக்கு தேவன் கொடுத்த தாளந்தாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், அறிவெல்லாம் என்ன பண்ணுறான், பிசாசு தான் பாய்ப்பான். பிசாசுக்கு தான் நீங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க. தேவையில்லாத காரியங்களுக்கு தான் நம்ம செய்து கொண்டு இருப்போம். தேவனுக்கு செய்வதில் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு இப்போ முடியாது, எனக்கு இப்போ வசதி இல்லை. ஆண்டவருக்கு மட்டும்தான் நாங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுப்போம். சர்ச்சுக்கு தான் அன்றைக்கி சண்டே பார்த்து நான் வேலை செய்கிறேன், என் வீட்டில் வேலை வந்துடுச்சு, சண்டே அவன் வீட்டில் வேலை செஞ்சால் என்ன ஆகுன்னு எனக்கே தெரியாது. க்ளீன் பண்ணுறதுக்கு வீடே இல்லாமல் போயிடும். ஏன்னா எனக்கு மதுள் சிமையில் நாங்கள் எல்லா வீட்டுக்கும் க்ளீன் பண்ண தும்புக்கட்டையும் இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு இதுங்கெல்லாம் கொடுத்தோம். அதில் ஒரு அம்மா எனக்கு சொல்லுது, நீங்கள் இதெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்க, கூட்டுறதுக்கு எனக்கு வீடே இல்லைன்றாங்க. கூட்டுறதுக்கு வீடே இல்லை. ஆனால் இங்கே வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் சர்ச்சுக்கு வரல. நீ வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டே கடைசி வரையும் வீடை தான் க்ளீன் பண்ணிருப்ப. கடைசி வரையும் இதுதான் வேலையாக போயிடும்.
ஏன்னா ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுப்போம். ஆண்டவருக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுக்காம நீ வேலையை செஞ்சேன்னா அதுக்கு உனக்கு தான் ஐயோ. ஏன்னா தேவனை அறியாததுனால தான் இவரை வச்சு நான் என்ன செய்கிறது, இவரை வச்சு நான் என்ன செய்கிறது, இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு இருக்கு. இன்னைக்கு நீ உங்கள் இருதயத்தில் கேட்கணும், நீங்கள் உண்மையாகவே உங்களுக்கு ஆண்டவரை தெரியுமா, உண்மையாகவே இயேசுவை எனக்கு தெரியுமா, உண்மையாகவே நான் அவரை நேசிக்கிறேனா, உண்மையாகவே நான் அவரை மதிக்கிறேனா. என் வேலை எல்லாத்துக்கும் நான் நேரத்தை கொடுப்பேன், ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் நான் யோசிப்பேன். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மட்டும்தான் திருடுறது. எனக்கு கிளாஸ் இருக்கும், காலேஜ் இருக்கும், படிப்பு இருக்கும், வேலை இருக்கும், அதில் எதையுமே திருட மாட்டோம். ஒரு நாள் லீவ் போட்டு ஊழியத்துக்கு வேணால் முடியாது, ஆனால் ஒரு நாள் ஆராதனையை லீவ் போட்டு நீ வேலைக்கு வேணா நான் வரேன், என் பஸ்ஸு கூப்பிட்டாரு. ஆராதனைக்கு லீவை போட்டு ஒரு நாள் நீ கிளாஸுக்கு வேணா, ஐயோ என் சார் கூப்பிட்டாரு, கிளாஸை வச்சுட்டாரு. ஏதாக இருந்தாலும் தேவனுக்கு முதலிடம். நான் சொல்லலை நீங்கள் சண்டே தான் வரணும் கிறிஸ்டியன்ஸ்னு இல்லை, என்றைக்குனாலும் தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்ம முதல் இடம் கொடுப்போம். ஏன்னா தேவனுக்கு தெரியும் நீங்கள் யார், நீங்கள் அவரோட என்ன தொடர்பு வச்சுருக்கீங்கன்னு. வி ஆர் நாட் சண்டே கிறிஸ்டியன்ஸ். சண்டே நீங்கள் வர்றதுனாலேயோ வராததுனாலேயோ நீங்கள் குற்றவாளிகளும் இல்லை. நீங்கள் சண்டே ஆண்டவரை தேடாததுனால நீங்கள் தவறுன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவரோட உண்மையான உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கா? சண்டே நீங்கள் போகாததுனால நீங்கள் பாவிகளே இல்லை, சண்டே போகிறதுனால நீங்கள் பரிசுத்தவான்களும் இல்லை. சண்டே நம்ம சர்ச்சுக்கு போவோம், ஆனால் தேவனோட தொடர்பு இருக்காது. தேவனை நான் அறியவில்லை. இதுக்காக தான் நான் சொல்லுகிறேன், தேவனோட உங்களோட ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கணும். நீங்கள் ஆண்டவரோட உங்களோட தொடர்பு நல்லா இருந்தால் உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக உயரும். தேவனை ஆராதிக்கும் போது உங்கள் கை தூக்கும், முழங்காலில் இறங்கிடும், வாயில் நாங்கள் துதி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு தெரியாததுனால தான், இயேசு இவர் யாருன்னு நமக்கு தெரியாததுனால தான், இவரை வச்சு நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாததுனால தான் இவர் முன்னுக்கே வச்சுக்கிட்டே நாங்கள் இவரை கூப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி கை கழுவிடுறோம். அவர் என்ன பண்ணிடுறாரு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கையை கழுவிடுறாரு பிலாத்து. இந்த மாதிரி நாங்கள் கை கழுவுறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனை நமக்காக மரித்தார், நமக்காக ஓடி காட்டி பிடிக்கிறார், நமக்காக மன்னிப்பை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆனால் நான் என்ன வட்சலாயிடு இன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட கேட்போம், நான் ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்ய வேணும், இந்த வருஷம் நான் என்ன செய்யணும், இந்த வருஷம் என் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கணும், இவ்வளோ வருஷம் நான் இதே மாதிரி வாழ்ந்துட்டேன், இந்த வருஷமும் நான் அப்படியே தான் வாழ போகிறேன்னு இல்லை. இந்த வருஷம் சரி நாங்கள் என்ன சொல்லணும், ரைட், ஐ எம் கோயிங் டு ஸ்பெண்ட் டைம் வித் காட், ஐ எம் கோயிங் டு ரீட் த பைபிள், ஐ எம் கோயிங் டு ப்ரே, ஐ எம் கோயிங் டு சர்வ். நான் தேவனுக்காக நான் ஊழியம் செய்ய போகிறேன், நான் ஆண்டவரோட நான் அவருக்கு நேரத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லுவோம். ஏன்னா அதுதான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். ஸோ நாங்கள் ஏன்னா சும்மா ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், ஏதோ செஞ்சோம் போனோன்னு இல்லை. ஸோ உண்மையாகவே நான் இந்த பைபிள் வாசிக்கும் போது நேற்று நிறைய பேர் பேசினாங்க. அதில் ஸ்டெஃபான் சொல்லிகிட்டு இருந்தார், ஆண்டவர் எப்படி அவரோட பேசி உண்மையாக நான் எப்படி தேவனுக்கு செய்யணுன்றதை உணர்த்தினார் அப்படின்னு. தேவனுடைய மகிமையை நான் உணர்ந்தேன். ஸோ உண்மையாகவே அதை வாசிக்கும் போது இத்தனை வருஷம் அவங்க பைபிள் வாசிச்சிருப்பாங்க, இத்தனை வருஷம் ஆராதனை செஞ்சுருப்பாங்க, ஆனால் பாருங்கள் இன்றைக்கி தான் உணர்த்தி இருக்கிறார். இதுக்கு தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னது, நாங்கள் இந்த பைபிளை வாசின போது சில நேரம் அந்த கதையை லக்ஷ்மிகாந்த் சொன்னபோது ஒருத்தர் கேட்டாராம், எதுக்கு நான் வாசிக்கிட்டே தான் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே ஞாபகத்தில் இல்லை, நான் மறந்துட்டேன், நானும் இதை வாசிச்சிருக்கேன் எத்தனையோ தடவைனா நான் மறந்துட்டேன், எனக்கு இது திரும்ப எதுக்கு நான் இப்போ வாசிக்கணும். அப்போ அந்த ஒருத்தர் கொடுத்தாராம், என்ன வடிகட்டியை கொடுத்தாராம். வடிகட்டியை கொடுத்து இதில் தண்ணி அள்ளி இந்த பக்கெட்டில் ஊற்றுனாராம். வடிகட்டியில் அள்ளி ஊற்ற முடியுமா? வடிகட்டியில் யாராவது தண்ணி அள்ளி ஊற்றிருக்கீங்களா? இல்லை. இவரும் எடுத்து ஊற்றுறாராம். கையிலெல்லாம் அப்படி பிடிச்சி ஊற்ற ட்ரை பண்ணுறாரு, ஆனாலும்
நிற்கதே இல்லை. முழு நாளும் ட்ரை பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து சொன்னாரா, ஐயா இது என்னது, இதில் பண்ணவே முடியாது, செய்யவே முடியாது. அப்போ அவர் சொன்னாரா, நான் உனக்கு தண்ணி நிறைக்கிறதுக்கு கொடுக்கல, அந்த வடிகட்டியை இப்போ பாரு அப்படின்னு. இந்த வடிகட்டி என்ன ஆயிடுச்சான், அவர் ஊற்றி 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 வடிகட்டி பளிச்சுன்னு ஆயிடுச்சான். திருப்பிடிச்சு சும்மா இருந்த ஒரு வடிகட்டி பயங்கர சுத்தமாகிருச்சான். ஸோ இது மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை. நாங்கள் பைபிள் வாசிக்கிறது நாங்கள் சில நேரம் போயிடும், பட் ஆனால் எங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கும். எந்த நாளும் எங்களை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் எங்களுக்கு திரும்ப திரும்ப அது ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சில நேரம் அதுதான் என்ன பண்ணும், தேவையில்லாத காரியங்களையும் போக வச்சிடும். ஸோ நமக்கு சில நேரம் இருக்காது. நமக்கு இந்த சண்டே வாசித்தது உங்களுக்கு இன்னும் அங்கே வெளியில் போகும்போதே சில நேரம் போயிடும், மறந்துடுவோம். அதுக்காக தான் நீங்கள் வீட்டுக்கு போனோன்னு என்ன பண்ணணும், திரும்ப நாங்கள் தியானம் பண்ணணும், ஆண்டவர் திரும்ப நாங்கள் பேசினாரேன்னு சொல்லணும். ஸோ திரும்ப 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 வாசிக்கும் போது வெளிப்பாடுகள் ஆண்டவர் அவ்வளோ கொடுப்பாரு. ஏன்னா அவங்க பாருங்கள், சங்கீதத்துலேருந்து வாசித்து ஒரு பிரசங்கமே எடுத்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி வாலிபர்கள் எல்லாம் பைபிளை வாசித்து அன்றைக்கி பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவர் அவ்வளோ வெளிப்பாடு. ஸோ இந்த சபையில் எல்லாருமே நீங்கள் எழும்பி பிரசங்கம் பண்ணணும். எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை போய் சொல்லணும். ஏன்னா தேவன் நல்லவராக இருந்திருக்கிறார். தேவன் எனக்காக மரித்து இரத்தம் சிந்தி எனக்காக ஜீவனை கொடுத்து அவர் அதை நினைவு கூறுங்க. ரிமெம்பர் மீ, டு நாட் ஃபர்கெட். மறந்துடாதீங்க, என்ன நான் யாருன்னு கேட்குற அளவுக்கு வச்சிடாதீங்க, என்னை நினைவு கூறுங்க. ஏன்னா நம்ம இந்த கம்யூனியன் இன்றைக்கி எடுக்க வர்றோம், அதை நான் கேட்குறேன், டூ ஐ ரிமெம்பர் ஜீசஸ்? எனக்கு உண்மையாகவே ஆண்டவரை தெரியுமா? உண்மையாகவே நான் அவரை இந்த வாரம் ஃபுல்லாக நான் அவரை நினச்சி போய் பார்த்தேனா? அவருக்காக நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சேனா? இந்த போன வாரம்லாம் எத்தனை பேர் சொல்லணும், தேவனுக்காக நான் ஏதாவது ஒன்று செஞ்சேன்னு சொல்ல முடியும் எத்தனை பேருக்கு? ஆண்டவருக்காக நான் ஏதோ ஒரு காரியம் நான் ஆண்டவருக்காக செஞ்சேன்னு எத்தனை பேர் சொல்லலாம்? ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில் நான் பைபிள் வாசிக்கிறதோ இல்லாட்டி ஜெபிக்கிறது அது இல்லை. நான் சொல்கிறேன், தேவனுக்காக நான் என்ன செய்தேன் போன வாரம் ஃபுல்லாக, இல்லாட்டி இந்த மாதத்தில் 2 வாரம் போயிடுச்சு, 3ஆவது வாரத்துக்கு வந்துட்டோம். தேவனுக்காக நான் என்ன செய்தேன்? உனக்காக நான் மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? இது உங்கள் மைண்டில் எப்பயுமே இருக்கணும். ரிமெம்பர் மீ. இன்றைக்கி இதை நாம் எடுக்க போகிறோம் பயபக்தியோடு. தேவன் மன்னிப்பு கேட்போம். இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஃபர்கிவ் அஸ். எப்போனாலும் அவர் ரெடியாக இருக்கிறாரு மன்னிக்கிறதுக்கு. ஆனால் அதுக்குன்னு நமக்கு கொடுக்கல ஃப்ரீடம், நீ அதனால் என்ன வேணால் பாவம் செய்யணும்னு சொல்லலை. தெரிஞ்சு தெரியாமல் நான் செய்த பாவங்களை நம்ம மன்னிப்பு கேட்போம். எங்களுக்கு அந்த உணர்வு இருக்கணும். நாங்கள் உணர்ந்து தேவன், ஆண்டவரே எனக்காக நீர் மரித்தீரே, நான் இந்த வருஷத்தில் உங்களுக்காக நான் ஏதாவது செய்ய போகிறேன். இதை எடுக்கும்போது அவர் பட்ட காயங்கள், இதை அவர் சரீரமாக நினைச்சு கொள்ளுங்கன்றார். இந்த அப்பத்தை என் சரீரமாக நினைத்து, அந்த சரீரத்தை சும்மா விடலை, அடி அடி அடின்னு சவுக்கில் அடி வாங்கி ஒவ்வொரு அடியும் என்ன பண்ணிச்சான், அதில் தான் எங்களுக்கு சுகம். அவரோட இரத்தமாக இதை நினைத்து இதை பானம் செய்யுங்கள்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா நமக்காக அவர் ஃபுல்லாக அவரோட அவ்வளோ பிளட்டுமே ட்ரெயின் ஆகிடுச்சு. எப்படி இருந்திருக்கும் நமக்கு? லைட்டாக கொஞ்சம் ஒரு சின்ன காயப்பட்டாலே நமக்கு தாங்கிக்க முடியலை. ஆனால் தேவன் நமக்காக பயங்கரமாக காயப்பட்டிருக்கிறார். ஸோ நம்ம மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி தேவனுக்காக நாங்கள் என்ன செய்வேன் என்ற நாங்கள் கேள்வியோடு, ஆண்டவரே இன்னும் நாங்கள் அந்த கேள்வி இருக்கக்கூடாது, இனி அந்த உணர்வோடு நாங்கள் பங்கு பெறுவோம்.